அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அந்த குரலுக்கு சொந்தக்காரர் திருவள்ளுவர் என் கையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில் எப்படி அந்த சிலை இருக்குமோ அதே அந்த தத்ரூபமாக அந்த சிலையை என் கையில் கொண்டு வந்திருக்காங்க. அது வுட் ஃபினிஷிங்கில் சொல்லுவாங்க. அது கல் கிடையாது, மரத்தால் செய்யப்பட்ட வுட் ஃபினிஷிங். பட் இது வந்து பேப்பர் மெஷ். இது பேப்பர் மெஷில் ஒரு வுட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தத்ரூபமான சிலைகள் வாங்கணும் அப்படின்னா ஸ்ரீ ஜோதி ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு நீங்கள் வரணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. குழுவை பார்த்தீங்கன்னா குழுபொம்மையில் பார்த்தீங்கன்னா சாமிகள் தான் வைப்பாங்க, தீம் பேஸில் வைப்பாங்க. திருவள்ளூர் வைப்பாங்களா வைக்கலாம், புதுசாக இருக்கும். வரவங்க பார்க்குறவங்க திருவள்ளூர் வச்சுருக்காங்க குழுபொம்மைகள் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்காக தான் நம்ம ஸ்ரீ ஜோதி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்ட பேப்பர் மெஷில் செய்யக்கூடிய ஒரு வுட் ஃபினிஷிங் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு திருவள்ளூர் சிலையை வச்சுருக்காங்க. என்னமா ஆடுது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. எல்லா குழுவமையும் சின்ன சின்னதாக பார்த்துருப்போம். ஸ்ரீ ஜோதி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கடையில் மட்டும் இந்த மாதிரி பிரம்மாண்ட தலையாட்டி பொம்மையும் பார்க்க முடியுது. ரொம்ப அழகாக இருப்பாங்க. தத்ரூபமாக எந்த டைரக்ஷனில் வேணால் ஆடுது. தலையும் சரி உடம்பும் சரி 360 சுற்றுற அளவுக்கு உடம்பும் சரி தலை எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிரம்மாண்டமாக இருக்குது இந்த தலையாட்டி பொம்மை. அங்கே தான் நீங்கள் வந்து இதை அனுபவிக்கலாம்.